ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் இல்லைங்க. தரிசனத்துக்கு நேரடி சர்வதர்ஷனுக்கு வெறும் 12 மணி நேரம் தாங்க ஆகுது. நான் சொல்லலைங்க, தேவஸ்தானம் சார்பாகவே சொல்லியிருக்காங்க. இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கும் பக்தர்கள் பெரிதாக வர்றதில்லைங்க. ரொம்ப கூட்டம்லாம் நார்மலாக இருக்குது. அதை பற்றி உன்னோட முழு விரிவாக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். தினந்தோறும் திருப்பதியில் மதியம் 4 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. மொத்தம் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. ட்ரெயினில் வரவங்க வசதியாக ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலேயும், பஸ்ஸில் வரவங்க வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும், அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. நேற்று 4 மணிக்கு கொடுக்க தொடங்கி 11,000 டிக்கெட், ஆல்மோஸ்ட் 11,000 டிக்கெட் கொடுத்தாங்க. இன்றைக்கி தரிசனம் செய்வதற்கு மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை ஸ்லாட் கொடுத்தாங்க. நேற்று 4 மணிக்கு கொடுக்க தொடங்கிய டிக்கெட் நேற்று இரவு 7:50க்கெல்லாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டார்டிங் டைமில் தான் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. அதன் பின்பு பக்தர்கள் கூட்டம் டிக்கெட் கொடுக்குற கவுண்டரில் இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஸ்ரீவாரி மெட்ரோட டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3 கவுண்டரில் கொடுக்குறாங்க. நேற்று 4 மணிக்கு 3,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 12 மணிலேருந்து 9 மணி ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. அதிகாலை 1:15 நிலவரப்படி 929 டிக்கெட் இருந்துச்சு. தற்போது டிக்கெட் இருக்கா என்ற டீட்டெயில் நமக்கு கிடைக்கல என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை, அதாவது ஸ்ரீவாரி ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட், திருமலையில் கொடுக்குற ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட் வந்து காலையில் 10 மணிக்கு தரப்படும் என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தை நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக எஸ்டிமேஷன் தரிசனம் 31/7/2025 காலை 7 மணி நிலவரப்படி 12 மணி நேரம் தரிசனத்துக்காகன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவனோட எண்ணிக்கை 30/7/2025 அன்று 75,303 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 27,166 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,99,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். 12 குடோன்களை தங்க வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் நேற்று 15 மணி நேரம் ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரையும். இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் தேவஸ்தானம் மூலமா தரிசனம் செய்யும் போது என்ன வசதிகள் செஞ்சுருக்காங்க நிறைய பேர் கேட்குறீங்க. பக்தர்களுக்கு செய்யப்பட்ட வசதி தேவஸ்தானம் சார்பாக ஃப்ரீ டிக்கெட்டில் நிற்க லைன் வாங்கும்போது பக்தர்களுக்கு வெயில், கடுமையான வெயிலில் நிற்கிறாங்கிறதுனால ஜூஸ், அதாவது மோர், ஐஸ் வாட்டர்லாம் கொடுக்குறாங்க. திருமலையில் குடோனில் சாமி தரிசனம் போகும்போது பால், உணவு கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வசதிகள்லாம் பக்தர்களுக்காக தேவஸ்தானம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம். காலை 5 மணிலேருந்து திருமலையில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 10 கமெண்ட் கேட்டிருக்காங்க, அதை ரிப்ளை பண்ணலாம். தொடர்ந்து கமெண்ட் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். முதியவர்களுக்கு ஃப்ரீ தர்ஷன் இருக்கா? முதியவர்களுக்குன்னு தனியாக லைன் கிடையாது. ஆன்லைன் டிக்கெட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் டேரெக்ட் ஃப்ரீ தர்ஷனில் தான் போகணும், இல்லை டிக்கெட் வாங்கிட்டு போகணும். அண்ணா, சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் ரூம் கொடுக்குறாங்களா? ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் ரூம் புக்கிங் தர்றது கிடையாது. விஷ்ணுவாசல் தான் ரூம் புக்கிங் தராங்க. சார், ஹவு டு லட்டு வந்து நான் எப்படி வாங்குறது, பேமெண்ட் பண்ணுறது, கேஷ்லெஸ்ஸாக சொல்லுங்கள். கேஷும் கொடுத்து வாங்கலாம், யூபிஐ பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனும் இருக்குது. பேமெண்ட் பண்ணுறதுலாம் தனியாக சிஸ்டம் இருக்குது, அதில் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வாங்குற மாதிரி இருக்கும். கேஷ்னால் கவுண்டரில் கொடுத்தே வாங்கிக்கலாம். பிரதர், சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் ரூம் புக்கிங் தருவாங்களா? ஈவினிங்லேயும் தருவாங்களா? காலையில் சிஆர் ஆஃபீஸில் மட்டும்தான் ரூம் புக்கிங் தருவாங்க, வேறு எங்கேயும் தரது கிடையாது. ஈவினிங்கில் சில நாட்கள் இருக்கும், சில நாட்கள் இருக்காது. எதனா பாசிபிள் இருக்கா அக்டோபர் மாதத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு? டிக்கெட் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அக்டோபர் மாதத்துக்கு. விஷ்ணுவாசலில் காலை 4 மணிக்கு ரூம் புக்கிங் கிடைக்குமா? 5 மணி தானே ரூம் புக்கிங் தருவாங்க. 4 மணிலேருந்து கியூ லைனில் நிற்க வைப்பாங்கன்னா விஷ்ணுவாசத்தில். ப்ரோ, ரூம் அண்ட் அகாமடேஷன் ஆஃபீஸ் திருமலை டைமிங் சொல்லுங்கள். ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசலில் காலை 5 மணிக்கு தருவாங்கண்ணா. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் செல்வதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் வேண்டுமா, இல்லை ஜெராக்ஸ் போதுமா? உங்களுடைய தரிசன டிக்கெட், உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும்.
அலிப்பிரி நடைபாதை டைமிங் சொல்லுங்கள். காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். 12 வயது கீழே உள்ள குழந்தைங்களை காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை அலோவ் பண்ணுவாங்க. திருமலையில் ஈவினிங்கில் ரூம் புக்கிங் கொடுப்பாங்களா? ஒரு 50% கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் தரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலில் வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. உங்களுக்கு எந்தவித சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு உண்டான அனைத்து, அதாவது ரூம் எங்கே புக் பண்ணுறது, என்ன டிக்கெட் என்னென்ன இருக்குன்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்று ஒன்றுக்கும் வேணுன்றவங்க போய் பார்த்துக்குங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.